வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்டின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்டின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, காலத்த வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாரி பலன்கள குடுக்க போறார் பார்க்கலாம். வரிசையா பாருங்க, நம்ம இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசிய பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள். உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா மகர ராசிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 7 வருஷமா மகரம் பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நெறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல சௌக்கியமா இருந்தாங்க. கூட பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருந்துச்சு. பார்ட்னர் மொத்தமா ஏமாத்தி பெரிய நாமம் போட்டார். இந்த மாரி நடந்தது உண்டு. நெறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப விட்டு பிரிஞ்சாங்க, ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சாங்க, ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சாங்க. பசங்க ரொம்ப செல்லமா ஒரே பசங்க, 2 பசங்க, 3 பசங்க இப்படி எத்தனை இருந்தாலும் ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. செல்லமா வளர்த்த பிள்ளைங்க, சம்மந்தமே இல்லாம எந்த விதத்திலயும் தகுதி இல்லாத ஒரு கல்யாணம் அப்படின்னு பண்ணிட்டு, நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்துனது, அவமானப்படுத்துனது, ஒரு அவசொல்லை ஏற்படுத்துனது, சொசைட்டில நம்மளுக்கு இருந்த மரியாதைய அப்படியே குலைச்சு நிறுத்துனது, இப்படி பல விஷயம் நடந்துச்சு. நெறைய மகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சர்ன்ல ரொம்ப நாளா வேலை செஞ்சிருந்தாங்க. ஒரே நாள்ல அந்த கன்சர்ன்லேருந்து தூக்கிட்டு, ஒரே நாள்ல நடுத்தெருவு வந்தாங்க. நேத்து இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டனே! அப்படின்ற மாரி ஆச்சு. நெறைய பேர் வந்து பாருங்க, வேலை செய்ற இடத்துல ஒரு அவசொல், அவமானம், அசிங்கம், செய்யாத தப்புக்காக பனிஷ்மென்ட் அனுபவிச்சது. சின்னசு செஞ்சேங்க. பெரிய லெவல்ல எல்லாரும் கண்ணு, மூக்கு, காது, வாயெல்லாம் வச்சு, என்ன ஒரு தப்பானவன் ஒரு முத்திரையே குத்திட்டாங்க. இப்படின்ற மாரி நெறைய விஷயம் நடந்துச்சு. நெறைய பேர் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் டிவோர்ஸ் அப்படின்ற வரைக்கும் போச்சு. ஒரே ஃபேமிலில இருக்காங்க. பெருசா வந்து தாமரை இல தண்ணி மாதிரி, ஏதோ குடும்பத்து பிள்ளைங்களுக்காக நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஒரு சிலர் வீட்ட விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க. டிவோர்ஸ் இப்படி மகரத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, கூட்டு குடும்பமா இருந்தவங்க. நான் தாங்க அந்த வீட்ல எல்லாமே செஞ்சேன். இவ்ளோ நாள் வரைக்கும் சம்பாரிச்சது குடும்பத்துல குடுத்தேன். மொத்தமா புடுங்கி வெறும் கையோட தொரத்தி விட்டுட்டாங்க. இப்டி நெறைய விஷயம் மகரம் அனுபவிச்சுங்க. அதாவது உயிர் மட்டும் தாங்க இருக்கு. அனுபவிச்சது அப்டின்றது ரொம்ப ஜாஸ்திங்க. ஒ காசு, பணம் போனது கூட பிரச்சனை இல்லைங்க. அசிங்கம், அவமானம் பட்டது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆரோக்கியத்திலயும் குறைபாடு அப்டின்றதுச்சு. படுத்துட்டோம். உடம்பு முடியாம படுத்துட்டோம், முடங்கிட்டோம். இப்படி நெறைய மகர ராசி சொன்னது உண்மதாங்க. நெறைய பேர் அனுபவிச்சுங்க. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்ப சனி பகவான் என்ன ஆவறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்கு வரார். பொதுவா சனி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா 3ஆம் பாவம். இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல சனியினோட பலம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இது வந்து பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல 7 நாட்டு சனி விட்டுட்டு போறதுனால, பொதுவா வந்து 7 நாட்டு சனி விட்டுட்டு போகும்போதுங்க, பெருசா நல்லது செய்யும். பெருசா நல்லது செஞ்சு போயிடும். மகரம் உங்களோட ராசியாதிபதியே சனி பகவான் தான். அப்ப ராசியாதிபதி என்ன பண்ணுவான்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லது செய்வான். புரியுதுங்களா? உழைக்கும் வர்க்கத்த சேர்ந்தவங்க நீங்க. உழைச்சு, உழைச்சு, உழைச்சு தான் முன்னேறணும். ஸோ, உங்களுக்கு சனி பகவான் அதுக்கு எல்லா உழைக்கிறதுக்கான என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்குனாரோ, அதெல்லாம் டபுள் மடங்கா குடுத்துருவாரு. கவலையே படாதீங்க. ஓகேங்களா? சரி.
இந்த 3ஆம் பாவத்துல வரக்கூடிய சனி என்ன சனி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய சகாயங்கள, நெறைய ஹெல்பிங் ஹேண்ட். உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவாரு சனி அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? 7 நாட்டு சனி முடிவுக்கு வருது. அது ஒரு பெரிய ரிலீஃப். நம்ம வந்து என்ன ஆச்சு மகரத்துக்குன்னா, குனிஞ்சு, குனிஞ்சு, குனிஞ்சு கூணு விழுந்து போச்சு. இப்ப நிமிர்ந்து நிக்கணும்னா நம்மளால முடியவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. ஆனா ஒண்ணும் கவல இல்ல. பக்காவா நிமிர்ந்து நிப்பீங்க. 90 டிகிரில நிமிர்ந்து நிப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரி. இந்த சனி பகவானோட பார்வைலாம் என்னென்ன பாவத்துல விழுது? 5ஆம் பாவத்துல விழுது. 5ஆம் பாவத்துல சனியினோட பார்வை விழறதுனால, இந்த 5ஆம் பாவம் என்ன சொல்லுவாங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். இங்க சனியினோட பார்வை விழறதுனால, இதுவரைக்கும் எத்தன பிறப்பு எடுத்திருந்தீங்க? அத்துணை பொறப்புலயும் என்னென்னலாம் நல்லது செஞ்சீங்க? அத்துணை நல்லதுக்கும் அந்த பிரதிபலன் வரக்கூடிய நாள், அதாவது காலகட்டம் இந்த 2 1/2 வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பெருசா பூர்வ ஜென்மத்தில நம்பிக்கை இல்லைங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகுதுன்னா, 39 வயசு வரைக்கும் என்னென்னலாம் நல்லது செஞ்சிருப்பீங்க. அந்த நல்லதுக்கெல்லாம் என்னென்ன பிளஸ் வரணும்? எத்தனை இறை வழிபாடு செஞ்சிருப்பீங்க. இந்த ஒண்ணும் இல்ல. இந்த 7 நாட்டு சனியில எவ்வளோ சாமி கும்பிட்டுருப்பீங்க. எவ்வளோ கோயில் போயிருப்பீங்க. எவ்வளோ பூஜை பரிகாரம் செஞ்சிருப்பீங்க. பெருசா கொஞ்சம் தானே நல்லது நடந்துச்சு. நெறைய நெகட்டிவ் தானே நடந்துச்சு. அப்ப நம்ம செஞ்ச பரிகாரம், பூஜை, நல்லதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் ஆயிடுச்சு. வட்டியோட வரக்கூடிய காலகட்டம். இந்த 2 1/2 வருட காலகட்டம். சனி பகவான் சகாய சனியா இருந்து 5ஆம் பாவத்த பார்க்கறதுனால, இவ்ளோ நல்லது நடக்கும். நல்லது நடக்கிறதுக்கு காரணம் நீங்களே தான். நீங்க செஞ்ச புண்ணியத்தினோட பலன அனுபவிக்கிற காலகட்டம். பசங்க ரீதியா இருந்து வந்த அசிங்கம், அவமானம், அவசொல் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 9ஆம் பாவத்த பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்த பார்க்கறதுனால நெறைய பாக்கியங்களை ஏற்படுத்தி குடுப்பார். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏற்படுத்தி குடுப்பார். லைஃப்ல நல்லா இருக்கறதுக்கு, சக்சஸ் ஆவறதுக்கு, மதிப்பா இருக்கறதுக்கு, மரியாதையா இருக்கறதுக்கு, சொசைட்டில ஒரு அந்தஸ்து மெயின்டெயின் பண்றதுக்கு, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான பாக்கியத்த அத்துணையும் சனி பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் 9ஆம் பாவத்த பார்க்கறதுனால. சனி பகவான் 12ஆம் பாவத்த பார்க்கிறார். 12ஆம் பாவத்த பார்க்குற சனி பகவான் என்ன பண்ணுவாரு? விரயத்த ஏற்படுத்துவாரு. "என்னங்க இவ்ளோ நேரம் நல்லதா சொன்னீங்க, இப்ப விரயமா சொல்றீங்களே?" அப்டின்னா, விரயம் அப்டின்றது தப்பா நெனைக்க வேண்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயமா இருக்கும். புரியுதுங்களா? சுப விரயம்னா எப்டி சொல்லலாம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஆ இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கல்யாண ஈடு பொண்ணு இருக்கு அப்டின்னா, அந்த பொண்ணுக்கு வரன் கூடி வரலாம். வரன் கூடி வரதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நெறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே! செலவாவுது தான். ஆனா ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா, குதூகலமா செய்றோம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, பிள்ளை ரொம்ப நாளா ஃபாரின் போணும்னு பிளான் பண்ணிருச்சுங்க படிக்கிறதுக்கு. பெருசா எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இல்லீங்களே! ஏன்னா மகரம் பெருசா இல்லல்ல. நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தானே இருந்துச்சு. இப்ப அதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அப்ப நாங்க செலவு பண்ணி ஃபாரின் அனுப்புறோம். இது ஒரு ஹேப்பியான விஷயம். குழந்தை இல்லாம இருந்துச்சுங்க. இப்ப குழந்தை பொறந்திருக்கு. வீடு வாங்கியிருக்கோங்க. பொதுவாவே மகரத்துக்கு வந்து பாருங்க, இந்த யூஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் அப்டின்றது உண்டு. சரிங்களா? அப்ப யூஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ்னா செகண்ட் ஹேண்ட்ல வீடு வாங்குறது. அந்த யூஸ்டு ஒரு ஃப்ளாட்டு ஆல்ரெடி புது ஃப்ளாட் இல்ல. ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃப்ளாட் செகண்ட் ஹேண்டா வாங்குறோம். ஒரு கார் வாங்குறோம். இந்த மாரி நெறைய யூஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இது எல்லா பிராப்தமும் மகரத்துக்கு உண்டு. அப்ப இந்த 7 நாட்டு சனி முடியறதுனால, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கல்யாணம், சுபகாரியம், அ ஒரு குழந்தை பொறப்பு, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இப்படி நெறைய விஷயம். புதுசா தொழில் நடத்துறது, தொழில் தொடங்குறது, நெறைய நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, குரு பகவான் 6ஆம் பாவம். ஓகேங்களா? உங்களுக்கு பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் லார்ட் ஆஃப் 1 அண்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட லக்னாதிபதியும் அவன் தான். அதாவது சுயஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான். ராகு பகவான் 2ஆம் பாவம். இப்ப அது கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஒரு நெகட்டிவ்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, ராகு 2, கேது 8. இந்த ராகு 2ல இருக்கிறது அப்படின்றது குடும்பத்தில திருப்பி ஒரு இனம் புரியாத குழப்பம், பிரச்சனைகள ஏற்படுத்தும். ஆனா, குருனோட பார்வை இருக்கு. ஸோ ஓவர் கம் ஆயிடும். கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி. குரு 6ஆம் பாவம், ராகு கேது சொல்லியாச்சு. நம்ம இது எல்லாமே ஆன் தி ஹோல் மகரத்துக்கு எப்படி இருக்கு அப்டின்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுங்க. எல்லா கஷ்டம் ஓஞ்சு போச்சு. நீங்க படுற கஷ்டத்த பார்த்து கஷ்டம் ஓஞ்சு போச்சு அப்டின்னு தான் சொல்லலாம். சனி அபரிவிதமான, அளவுக்கு அதிகமான நற்பலன்கள தர்றதுக்கு காத்துட்டு இருக்காரு. கவலையே வேண்டாம். ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் போதுமானது. தசாபுத்தி நல்லா இருக்கு அப்டின்னா போதுமானது. தசாபுத்தி பெருசா ஃபேவர் இல்லனாலும், ஜாதகத்துல சனி நல்லா இருக்கு அப்டின்னா ஓகே. நல்லாவே இருக்கும். எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும் அப்டின்னு தான் சொல்லணும். மகரம் மேன்மையை நோக்கி அப்டின்னு தான் சொல்லணும். சரி எவ்ளோ சூப்பரா இருக்கு அப்டின்னாலும், நாங்க வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு வழிபாடு அப்படின்றது சொல்லுவோம். ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம். பொதுவா மகரம் ராசியாதிபதியே சனி பகவான். அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லும் சனிய கும்புறதுனால ஒரு மேன்மையான நிலையில இருப்பீங்க. ஏன்னா உங்க ராசிக்காரன். உங்க ராசிக்கு அதிபன் அவன். அப்ப அவன் உங்களுக்கு நெறைய நல்லது செய்யணும் அப்படின்றது அவனோட விதி. அவனுக்கு எழுதப்பட்ட ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது, நம்ப விரதம் இருந்து சனி பகவான வழிபாடு பண்றது அப்படின்றது நெறைய நற்பலன்கள குடுக்கும். விரதம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சனிக்கிழமை தோறும் சனி பகவான கும்பிடுங்க. எப்படி கும்பிடலாம்? கோயில்ல போயிட்டு சனி பகவான சுத்தி வரலாம். இல்லன்னா, சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம். முடியும்னா காலையில டிஃபன் மட்டும் எடுக்காம செய்யலாம். இல்லன்னா 3 நேரமும் திவ்யமா சாப்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்றீங்க அப்டின்னா, மகரத்துக்கு வரக்கூடிய நற்பலன்கள் இன்னும் அபரிவிதமான நற்பலன்களா மாறும். அப்டின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மகரம் மேன்மையை நோக்கி. வாழ்த்துக்கள்.